அதாவது தொழில் நகரமான கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கோவையில் தங்கி பணியாற்றி வருகிறார்கள். தற்போது இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இப்போதிருந்தே வந்து சொந்த ஊருக்கு அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் படையெடுக்க துவங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினமே பாத்தீங்கன்னா கோவை ரயில் நிலையத்திற்கு ஏராளமான அந்த வடமாநில தொழிலாளர்கள் வந்து சொந்த ஊர் செல்ல வந்திருந்தார்கள். இன்றைய தினமும் தன்பாத் ரயிலில் பயணம் செய்ய, அதாவது ஜார்க்கண்ட் செல்லக்கூடிய தொழிலாளர்கள் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் கோவை ரயில் நிலையம் வந்தார்கள். இதனால் அங்கிருந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் உடனடியாக அந்த தொழிலாளர்களை நீண்ட வரிசையில் நிற்க வைத்து அதன் பின்னர் அந்த ரயிலில் ஏற்றி அனுப்பி வைத்தார்கள். மேலும் பாத்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அதிக அளவு புலம்பெயர் தொழிலாளர்கள் வரக்கூடிய சூழல் உள்ள காரணத்தினால கூடுதலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல கோவையிலிருந்து பொருட்களை வாங்கி கொண்டும் பல்வேறு பொருட்களை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில பட்டாசு போன்ற வெடிக்கக்கூடிய பொருட்களை வந்து ரயிலில் எடுத்து செல்லாமல் தடுக்கும் வண்ணமாக ரயில் நிலையத்தின் முகப்பிலேயே பாத்தீங்கன்னா ஸ்கேனர் கருவி மூலம் பயணிகளின் உடைமைகள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு அதன் பின்னரே அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக அந்த ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் மட்டும் அதிக கூட்டம் இருக்கும் என்ற காரணத்தினால அந்த ரயில் வரக்கூடிய அந்த நேரங்கள்ல மட்டும் கூடுதலான போலீஸ் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்கிறார்கள்.